வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நண்பன். புருஷன் செத்துட்டான். பொட்ட புள்ளைய காப்பாத்த புளிய மரத்தடியில் நைட்டு டிஃபன் கடை போட்டால் இளம் வயது பிரியா. கடை போட்ட அன்னிக்கே ஒரு போலீஸ்காரன் வந்தான். பர்மிஷன் யார்கிட்ட கேட்ட? மிட் நைட் ஆச்சு, கடைய சாத்துன்னு எதையாவது சொல்லி தினமும் ஓசியில வயிறு முட்டை திம்பான். பணம் கொடுத்து சாப்பிடுபவர்கள் இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டார்களா என ஏக்கமா இருக்கும். அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் பிரியா. ஆனால் இந்த ஓசி போலீஸ் ஒரு தோசை குறைவாக சாப்பிட மாட்டானா என நினைத்தாள். ஆனால் அவன் ஆற அமர உட்கார்ந்து நிறைய தின்னுட்டு பார்சலும் வாங்கிட்டு போவான். என்ன செய்ய? புளிய மரத்தடியில் கடை போட்டால் இப்படித்தான் வருவார்கள். நம்ம தலைவிதி அப்படின்னு போலீஸுக்கு வேண்டா வெறுப்பாக பரிமாறுவாள். என்ன சுவையா சமைச்சாலும் டவுனுக்குள் 4 கடை சாத்தின பிறகுதான் 4 சனம் வரும் பிரியாவின் கடைக்கு. 4 வருஷம் ஆகியும் நயா பைசா மிச்சம் பண்ண முடியல. தனது கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து கந்துவட்டிக்கு பணம் வாங்கி டவுனுக்குள் கடையை பிடித்தாள். ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்பாடா, இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்ப்பா. கடை வாடகை கந்துவட்டி போக 4 காச கண்ணுல பாத்துடலான்னு நினைச்ச நேரம் மறுபடியும் அதே ஓசி போலீஸ் உள்ள வர்றான். வாடி வா, இன்னைக்கு உன்னை 4 வார்த்தை நல்லா கேட்கணும். இனி உனக்கு நான் பயப்பட தேவையில்லை. இன்னைக்கு சாப்பிட்டதுக்கு இப்பவே காசை கொடுறான்னு சட்டமா கேட்கணும் நினைச்ச வேளையில், இந்தாமா பிரியா, இதுல 1,00,000 இருக்கு. 4 வருஷம் நான் உன் புளியமலை கடையில் சாப்பிட்டதுக்கான பில். உன் புருஷன் என்னோட படிச்சவன் தான். புருஷன் இல்லாம அந்த நைட்டு நேரம் நீ அந்த இடத்தில் வியாபாரம் பண்றது எவ்வளவு ரிஸ்க் என தெரிஞ்சதால் உன்னோட பாதுகாப்புக்காகத்தான் நான் தினமும் அங்க வந்தேன். நான் கொடுக்கும் இந்த பணம் தான் புளிய மரத்தடி கடையின் லாப பணம், வச்சுக்கோ. கையில் கொடுத்தான். பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. கடைசியாக சொன்னாள், வாங்க சாப்பிடுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.